பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்துருப்போம், ஒரு கண்டிஷனாக பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஆப்ரேஷன் பார்த்துருப்போம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்சிக்கு சால்வ் பண்ணி பார்த்துருப்போம், இன்னொரு 2 எம்சிக்கு பார்த்துருப்போம் வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும், இன்னொரு இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லி பார்த்துருப்போம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பைன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் என்ன, லிஸ்ட் என்ன, செப்புல் என்ன, டிக்ஷனரி என்ன, செட் என்ன, கண்டிஷன் என்ன, அதாவது ஒரு 5 or 3 ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா கான்செப்ட் ஜஸ்ட் பார்க்கக்கூடாது, எம்சிக்கு ப்ளஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். சரியா, ஒரு மினி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மெயின் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு மினி ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு வாட் எவர் இட் இஸ் ஆல், ஒரு சின்ன கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் படித்ததுக்கான அர்த்தம் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிடைக்கும். சரி, ஸோ வாங்க பைத்தானுக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லைனா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நேம் ஈக்குவல் டு ஹரி சொல்லி கொடுத்துருக்கல, அந்த ஹரிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா டபுள் கோர்ஸ் ஆர் சிங்கிள் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். சரியா, லிஸ்ட் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் கேன் பி சேஞ்சுடு. நீங்கள் வந்து லிஸ்ட்டு வந்து ஒரு ஹரிங்கிறது இல்லாத ஒரு ஆப்பிள், மேங்கோ, ஃப்ரூட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். லிஸ்ட்டுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். சரியா, செப்புல் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் கேனாட் பி சேஞ்சுடு. நீங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒன்றாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது இன்னொரு சிம்பிள் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் சொல்லுவோம். சரியா, ரவுண்ட் ப்ராக்கெட் வந்து பேரந்திஸ் இன்னொரு டெர்மினாலஜி இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா செப்புல் அப்படிங்கிறது தே கேனாட் பி சேஞ்ச் இன் த ஐட்டம்ஸ் ரன்னிங் டைம் ஆஃப் த ப்ராசஸ். சரியா, பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, கோத்ரூ பண்ணிக்கோங்க. டிக்ஷனரி அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் தெரியும். டிக்ஷனரி அப்படின்னா எப்படி ஒரு ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் என்னென்னு தேடுவோம், போயிட்டு ஃப்ரிட்ஜ் என்னது, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், இது வந்து கூலிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டிக்ஷனரி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கீ வேல்யூ ஆஃப் பேர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கர்லி பேசஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் நேம் ராகுல், ஏஜ் பார்த்தீங்கன்னா 20. இப்போ எப்படி இந்த சென்டரில் கோலன் தான்ப்பா வேல்யூ டேஷ், டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இந்த கோலன் தான் அந்த அர்த்தத்தை நீங்கள் ஒரு இதில் வேரியபிள் கொடுக்குறது. சரியா, நேம் அப்படிங்கிற வேரியபிள், ராகுல் அப்படிங்கிறது வேல்யூ. ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரிங்கோடைய ஃபார்மேட் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், மேக்ஸிமம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கான்செப்ட் என்ன அப்படின்னா செட்ஸ் அப்படின்னா வந்து அன்ஆர்டர் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி என்ன பண்ணுவா, ஒரு சென்டரில் வந்து 2 காலம் கொடுப்பியா, அதே இதை செட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் எடுத்து விட்டுரு. ஓகேவா, இங்கே என்ன வந்து 1 வந்து ஏன் டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா 1 அப்படி இன்டீஜர் டேட்டா டைப்பு. இன்டீஜருக்கு நம்ம எந்த வித டபுள் கோட்ஸ் யூஸ் கொடுத்த தேவையில்ல. நார்மலாக நம்ம என்ன ப்ராக்கெட் வேணுமோ, செட்ஸ்னால் வந்து கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், செப்புல் அப்படின்னா ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போய்ட்டு சரி நம்பர் பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் எல்ஸ் ஃபர்ஸ்ட் இஃப்னா என்ன தெரியுமா, உன்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னா எல்ஸ் அது எல்ஃப் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா உன்னால் எல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேருந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து சென்னைக்கு நான் வந்து எப்படின்னா வந்து கார்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், நடந்து போகலாம். ஓகேவா, காரில் மட்டும் போக முடியும் அப்படின்னா இஃப். ஓகேவா, இல்லை என்னால் வந்து பைக்லேயும் பஸ்லேயும் போக முடியும்னா எலிஃப் யூஸ் பண்ணுவாங்க. எலிஃப்க்கு என்ன பார்த்தா எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஃப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்சி அப்படிங்கிறது என்னால் வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எல்சி பற்றிருக்கணும். சரியா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் எம்சிக்கு சின்ன ஒரு கொஷின் வச்சுருக்கு, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். டேட்டா டைப் இம்யூட்டபிள், எந்த டேட்டா டைப் இம்யூட்டபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. செப்புல் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் சொல்கிற பார்த்துக்கோங்க. நான் இதுக்கான கொஷினும் படிச்சுடுவேன், ஆன்சரும் சொல்லிடுவேன், இன்டெரக்ட் ஆன்சர் சொல்லுவேன். சரியா, டேரெக்டாக ஆன்சர் இதுதான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், இன்டெரக்டாக ஆன்சர் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேட்டா டைப் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து செப்புல் அப்படின்னா வந்து செப்புல்னு சொல்லுவாங்க, டப்புல்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செப்புல் அப்படிங்கிறது கேனாட் பி சேஞ்ச் இம்யூட்டபிள் டைப் தான். லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், அதை இன்டெரக்டாக சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா, அவுட்புட் ஆஃப் 17 ஃப்ளோர் டிவிஷன், அதாவது ஸ்லாஷ் போட்டு சொல்லுவாங்க, அது சாதா டிவிஷன். இந்த ஃப்ளோர் டிவிஷன் 2 ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க 5. ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை நீங்கள் வந்து டிவிஷனுக்குள்ளே போட்டோம்னா செகண்டாக இருக்க வேல்யூ நீங்கள் அவுட்புட்டில் வெளியே போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆன்சர் இஸ் 3 அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 31 இஸ் ஆன்சர். ஆன்சர் கிடச்சிருக்கு. எது வந்து டிவிஷன் மீட்டர் ஆன்சர் வருதோ, எது வந்து ஃப்ளோர் டிவிஷன் மீட்டர் ஆன்சர் வருதோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 3, அவுட்புட் கோட் ஆஃப் x equal to 7 if x கேட்குதா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 10 கோலம் கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் ஏ, எல்ஸில் பிரிண்ட் சி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 7 ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இஃப் 7 கிரேட்டர் தென் 10 செக் பண்ணுது, பிரிண்ட் ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் சியை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 7 கிரேட்டர் தென் 10 பிரிண்ட் ஏ, கண்டிஷன் கரெக்டாக தப்பு, பிரிண்ட் சிக்கு போவோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸிக்யூட்டிவ் நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா, ஆப்ஷன்லேயே பார்த்துருக்கலாம் சி, ஆப்ஷன் பார்த்துருக்கலாம் ஏ. ஓகே, கொஸ்டின் 4 பார்த்தீங்கன்னா கிரியேட்ஸ் எ செட் இன் பைத்தான். செட்டு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. செட்டுனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஜஸ்ட்டு உள்ளார டிக்ஷனரி தவிர யூஸ் பண்ணுறது. டிக்ஷனரினா டபுள் காலன் சிங்கிள் காலன் யூஸ் பண்ணுறது தான் வந்து டிக்ஷனரி சொல்லுவாங்க. செட்ஸ் அப்படின்னா அந்த கர்லி ப்ராக்கெட்டை போட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது ஏல என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸில் ஆப்பிள் கம்மா பண்ணோன்னா. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நேம் கோலன் ஆப்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க எது செட் அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சிம்பிள் தான், கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் 5 பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு 8 மாடல் டிவிஷன் 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடல் டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம ரிமைண்ட் ஆன்சர் கிடைக்கும். ஃப்ளோர் டிவிஷன் மாடல் டிவிஷன் பொறுத்தவரைக்கும் மேலே கிடைக்குது பார்த்தீங்களா, அதாவது அதுக்கு மேலே டிவிஷன் மேலே கிடைக்கும் பார்த்தியா. குவான்டிஃபை வந்து லட்ஸ் டெர்மினாலஜி பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷில் கோஷன் சொல்லுவாங்க. அந்த கோஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சராக கிடைக்கும். ஃபார் ஃப்ளோர் டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ் புட் பர்சன்டேஜ் மாதிரி இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா மாடல் டிவிஷன் சொல்லுவாங்க. அப்போ இது நார்மலாக இந்த ஃபஸ்ட் ஆர் வேல்யூ வந்து உள்ளார போட்டோமோ செகண்ட் ஆர் வேல்யூ வந்து வெளியே போட்டு டிவைட் பண்ணி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குதோ. ஏன்னா ஆப்ஷன் ஏ 2 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 3 கொடுத்துருக்காங்க. சரியா, இது ஜஸ்ட் நீங்கள் கோத்ரோ பண்ணி செல்ஃப் வேலிடேஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களால் அந்த டவுட் இருக்குது இல்லை எங்கேயும் சேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் கேளுங்க. அதில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், சேனலை ஜஸ்ட் செக் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.